வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பராட்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பன்னீர்ல கால்சியமும் புரோட்டீனும் நிறைய இருக்கு, அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சூப்பரான பன்னீர் பராத்தா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல பன்னீர் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்க போகிறோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு இது நல்லா நம்ம வணக்கி விட்டுறோம். இது பச்சை வாசம் போகிற அளவு நல்லா நம்ம வணக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுட்டு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ரொம்ப போட்டால் இதுக்கு பச்சை வாசம் அடிச்சிரும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக போட்டால் போதும். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறோம். பச்சை வாசம் போகிறதுக்காக அடியில் அடி பிடிக்காது இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்லேயே கொதிக்க வைக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிம்லேயே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம வேக விட போகிறோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக விட்டுடலாம். இதில் நம்ம ரொம்ப கம்மியாக 1/4 கப் தாங்க தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த 1/4 கப் சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சப்போஸ் தண்ணி சுண்டாத நம்ம பன்னீரை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி பச்சை வாசல்லாம் போய் நம்மளுக்கு இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுருக்கோம். தூள் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது போட்டுட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரமாக மிக்ஸ் பண்ணினா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பன்னீரை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ரொம்ப நேரம் நம்ம பன்னீரை குக் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளால அதை சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிட பாருங்க. இப்போ பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. அடுத்ததான் நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியது தான். நம்ம ஸ்டஃப் பண்ண வேண்டிய பன்னீர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு மெலிசாக இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி போட்டுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரத்தையெல்லாம் இந்த மாதிரி தண்ணி தொட்டு அழுத்தி விட்டுட்டு மேலே இன்னொரு சப்பாத்தியை மெலிசாக தேய்ச்சி அதை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அழுங்காமல் எடுத்து நம்ம பேனில் நம்ம நல்லா காய வச்சுருக்க தோசை பேனில் போட்டுட்டு 2 பக்கமும் ஆயில் போட்டு நம்ம திருப்பி எடுக்க வேண்டியது தான். நம்ம ஏன் இவ்வளோ மெலிசாக சப்பாத்தி போட்டிருக்கோம்னா நம்ம 2 சப்பாத்தி வச்சுருக்கறனால ரொம்ப மொத்தமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட பன்னீர் பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக டொமேட்டோ கெச்சப் கூடயும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சப்பாத்தி குருமா கூடயும் நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா ஷேப்பாக அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்திருக்கிறதுனால மத்தியானம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு சேர்த்திருந்தால் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இதை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு வேணால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.